ரியல்மியில் டி சீரியஸில் இயர்பட்ஸ் எல்லாமே நல்லாவே சேல் ஆச்சு, நல்லாவும் போச்சு. ஸோ அதனால ரியல்மியில் பட்ஸ் T200ன்னு ஒரு இயர்பட்ஸ் ரீசெண்டாக தான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தரமாக இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சப்ப இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699 ருபீஸ்க்கு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நல்ல சேல் ஆகிறனால இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இயர்பட்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிரைவர்லேனே பார்ப்போம். 12.4 mm பார்த்தீங்கன்னா டைனாமிக் பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இமர்சிவ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் மூலிமா நீங்கள் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிக்கு தரமான டிரைவராக இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 dB வரையும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் பார்த்தீங்கன்னா அப் டு 32 dB வரையும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாட் மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் கால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து ஒரு இயர்பட்டில் கொடுக்குறாங்க. என்னென்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் மைக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ டாக் மைக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, எஃப்எஃப் மைக்னா ஃபீட் ஃபார்வர்ட் மைக் தான். ஸோ இது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மைக்காக இருக்கும். ஸோ அந்த மைக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா அனதராக ஒரு மைக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இயர்பட்டில் 2 மைக் வருது. மொத்தமாக 4 மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பட்ஸில் வருது. நெக்ஸ்ட் 3D ஸ்பேச்சுவல் ஆடியோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸோ இல்லை மூவிஸோ கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேச்சுவல் ஆடியோ எஃபெக்ட் இந்த இதில் கொடுக்குறாங்க. அதுவும் டைனாமிக் ஆடியோ சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ ஈக்குவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த இயர்பட்ஸ்லேயே வருது. நெக்ஸ்ட் பிளேபேக்னு பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் வருது. 48 ஹவர்ஸ்னாலே உங்களுக்கு 2 days வரும். ஸோ கன்டினியூஸாக 50 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேபேக் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும், 5 ஹவர்ஸ் கன்டினியூஸாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு 5 ஹவர்ஸ் கன்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 1 ஹவரில் ஃபுல் சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகிறங்கிறத சொல்லியிருக்காங்க. டைப் சி சார்ஜிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கவே செம்ம லுக்கில் இருக்குது இந்த இயர்பட்ஸ். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் இயர்பட்ஸ் மாதிரி தான் இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை IP55க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4 கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 டிவைஸ் கனெக்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் இருக்குது. அல்ட்ரா கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 45 ms வரையும் அல்ட்ரா லோ லேட்டன்சி கேமிங் மோட் ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4ல் தான் ரன் ஆகுது. இப்போ உள்ள வெர்ஷனில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1600-700 பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 பட்ஜெட்டுக்கு போயிடுச்சு. ரியல்மியில் டி சீரியஸில் ஒரு நல்ல இயர்பட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட பையிங் லிங்க் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதேமாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.